அனைவருக்கும் வணக்கம். இன்று பல்லாவரத்தில் காவிரி குழுமத்தின் மா காவிரி என்ற மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவமனை பிரத்யேகமான குழந்தை மகளிருக்கும் குழந்தைகளுக்குமான ஒரு சிறப்பு மருத்துவமனையை இன்னைக்கு நானும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் சரத்குமார் அவர்களும் பல்லாவர தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி காமாட்சி அவர்களுடன் இணைந்து இன்று துவக்கி வைத்தோம். இந்த குழுமத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் சுகாதாரத்துறையில் தனியார் மருத்துவமனையோட பங்கும் ரொம்ப இன்றியமையாதது தான். நம்மளுடைய முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டத்தில் தனியார் மருத்துவமனைகளும் அவங்களுடைய பங்கும் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த விதத்தில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பொது மருத்துவமனைகள்லாம் நம்ம அந்த அனைத்து மக்களுக்கும் ஒரு தரமான மருத்துவ வசதியை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த திட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கோமோ, அதே மாதிரி தனியார் மருத்துவமனைகளும் அவங்களுடைய எக்ஸலன்ஸ் இன் ரிசர்ச் அதற்கூட ஒரு நம்ம சொன்ன மாதிரி ஒரு எத்திக்ஸ் ஒரு கம்பேஷனோட அவங்களுடைய மருத்துவ சேவை இருக்கணும்னு சொல்லி நம்ம வாழ்த்தி அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சுக்கோம். சார், சோழிங்கநல்லூர் மருத்துவமனை வந்து ஓப்பன் பண்ணி 6 மாதம் ஆகுது, இன்னும் பயன்பாட்டுக்கு முழுசாக வரல. எப்போ பயன்பாடு இல்லை, இந்த தகவல் வந்தது. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா அதற்கான செவிலியர்களாக நம்ம அப்பாயின்ட் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம இந்த பட்ஜெட்டில் நம்ம கூடுதல் செவிலியர்கள் அப்பாயின்ட் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். அது கூட அதர மருத்துவ பணியாளர்களும் நம்ம அப்பாயின்ட் பண்ணி கூடிய சீக்கிரத்தில் ஓப்பன் பண்ணுவோம். அதற்கான நம்ம விண்ணப்பங்கள்லாம் நம்ம பெற ஆரம்பிச்சிட்டோம். கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் மட்டும் இல்லை, இந்த ஒப்பந்த அடிப்படையில் நம்ம கூடுதல் செவிலியர்களை அப்பாயின்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, தொகுப்பூதியத்தில் இந்த செவிலியர்களும் நம்ம பணி நேரம் டெம்பரரி இருந்தவங்களுக்கு நம்ம டைம் ஸ்கேல் பேயில் நம்ம கொண்டு வர போகிறோம். இந்த அறிவிப்பு மட்டும் இல்லை, அனைத்து அறிவிப்புகளுக்கும் நம்ம அடுத்த பட்ஜெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் 6 மாதம் தான் இருக்குது. இந்த 6 மாதத்துக்குள்ளே அனைத்து அறிவிப்புகளும் நம்ம கொண்டு வரதுக்கான முயற்சிகளும் நம்ம இப்பயே மிஷன் மோடில் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நான் ஆக்சுவலாக சொல்லணும்னா, இந்த லைவ் கவரேஜ் இருக்கிறனால தான் அவங்களுடைய எல்லாரும் சீனியர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய பிஹேவியர்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் அதெல்லாம் இல்லை, லைவ்லாம் இல்லாதப்ப அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய ஆக்ஷன்ஸ்லாம் இன்னும் ரொம்ப மோசமாக இருந்தது. இந்த அளவுக்கு இருக்கிறதுனா அது காரணம் இந்த லைவ் நம்ம கொடுக்கறதுனால தான். ஏன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, இப்போயே பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்களோட இருக்கை லிட்டரு நாங்கள்லாம் ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏஸ் தான், இங்கே வந்து பெரிய அனுபவம் வாய்ந்த எம்எல்ஏஸ்லாம் இல்லை. நாங்கள்லாம் எந்த அளவுக்கு நடந்துக்கிறோங்கிறது மூத்த உறுப்பினர்கள் தான், இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தான் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். ஆனால் அவங்களாம் பார்த்தீங்கன்னா பல உறுப்பினர்கள் திமுக சார்ந்தவங்களாம் ஏதாச்சும் நம்ம ஒரு கருத்து சொன்னோம்னா உடனே சபாநாயகர் பக்கம் எழுந்திருந்து அவங்க இருக்கையை விட்டு நம்ம நோக்கி வராங்க, ஒருமையில் பேசுகிறாங்க. அப்புறம் இன்னைக்கு ஒரு உறுப்பினர்லாம் கூட ரொம்ப அட்டாக் பண்ணுற மோடில் வந்துட்டார். அந்த திமுக கொறடா அவர்கள் தான் அவர்களை ஸ்டாப் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ திமுக கிட்ட அவங்க எம்எல்ஏட்டு இருந்து இதை தவிர வேறு எதுவும் புதுசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸ்மார்ட்னா பாசிட்டிவ் ஹெல்த் பாலிசி, அதாவது நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம மருத்துவ கட்டமைப்பை எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம ட்ரீட்மெண்ட் நம்ம சிகிச்சைக்கு நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்கறத தாண்டி நம்ம வருமுன் காப்போம்னு நம்ம சொல்கிறோம்ல, அதை நோக்கி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். மக்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும். நம்ம நோயை குணப்படுத்துறதை தாண்டி ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும். அது உணவே மருந்து நம்ம சொல்கிறோம், நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரி எந்த மாதிரி உணவுகளை நம்ம உட்கொள்ளணும், எந்த மாதிரி நம்மளுடைய ஆரோக்கியம் சார்ந்த உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளணும், எந்தெந்த நம்மளுடைய தவறான பழக்கங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நிறைய இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. நான் இப்போ ஏற்கனவே இந்த மேடையில் சொன்ன மாதிரி இப்போ உப்பு எந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறதே ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு செய்தியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உணவு இல்ல, அதாவது நம்ம என்னன்னா அந்த தகவல்களை மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய விருப்பம் தான். ஆனா அந்த தகவல் ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை நம்ம மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஆக்சஸ் டு ஹெல்த் இன்ஃபர்மேஷன் அதுக்கே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வசதி படுத்தவர்களுக்குலாம் இப்ப நிறைய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வாங்குறாங்க. இப்போ லாஞ்சிவிட்டி இப்போ பாத்தீங்கன்னா கரண்ட் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா வயது டிஏஜிங்லாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு சிகிச்சை போகுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்புள்ளவர்களுக்கு தான் ஆக்சஸபிளா இருக்கு. சமீபத்தில் ஒரு ஸ்கின் கேர் போயிருந்தாரு, அது சமூக வலைத்தளங்கள் எல்லாமே வந்து ஏன் போனாருன்ற மாதிரி கேள்வி.
தலைவர் முதல்வருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இவர் எதுக்காக போனார்? இது பொது முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வியை நீங்க கேளுங்க. எதுங்க? நீங்க 110 விதியின் கீழே முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்ச திட்டத்தில் இது ரொம்ப முக்கியமானது. மக்கள்லாம் பெரிய வரவேற்பாக இந்த திட்டத்தை பார்க்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேன்சர் அப்புறம் ஒரு டிரான்ஸ்பிளான்ட் அது மாதிரி பண்ண வேண்டிய தேவை இருக்கிறப்ப நம்ம 5 லட்சம் இருக்கிறது 10 அப்படிங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கையாக இருந்து அதை ஏற்று, அது மட்டும் இல்லை நம்ம தேர்தல் வாக்குறுதியில் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த நம்ம மருத்துவ காப்பீட்டு 25 லட்சமாக நம்ம உயர்த்த போகிறோம் நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்காக தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லியிருந்தாங்க அதுக்கான செலவு நம்ம 5 லட்சத்துலேருந்து 25 லட்சமாக உயர்த்துறப்ப 5 மடங்கு நம்மளுடைய பிரீமியம் செலவு அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்படிலாம் ஒரு இன்சூரன்ஸ் அப்படி ஒர்க் ஆகாது. பார்த்தீங்கன்னா 5 லட்சத்திலிருந்து நம்ம ஒரு 10 லட்சமான 2 மடங்கு ஆகாது இன்சூரன்ஸ் பிரீமியம். அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக இதை செயல்படுத்தணும். மருத்துவமனைகள்ல செயல்பட்ட உணவகங்கள் இப்ப எடுக்கப்பட்டிருக்கு. அம்மா உணவகம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பொதுமக்களுடைய கோரிக்கையா இருக்கு. அது குறித்து என்ன? இப்ப நிறைய அரசு மருத்துவமனையில கடந்த காலத்துல ப்ராப்பர் டெண்டரா விடாம அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க தான் அந்த கேண்டீன் நடத்திட்டு அது எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பாத்தீங்கன்னா அவங்க ஒரு டீ ஷாப் தேநீர் கடை வச்சிருக்கணும்னு அனுமதி வாங்கி அங்க இருக்கிற அனைத்து பொருள்களும் மருத்துவமனைக்கு தேவையான பொருள்களும் வித்துட்டு தான் இருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவுதான் அந்த டெண்டர் காலம் முடிந்த பிறகு அந்த சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் நோட்டீஸ் நம்ம கொடுத்த பிறகும் அவங்களால காலி செய்ய முடியாத சூழல் நிறைய இடத்துல இருக்கு. அதெல்லாம் நம்ம மாண்பு முதலமைச்சர் தலைமையிலான அரசு கண்டிப்பாக அதற்கான மக்களுக்கு பாத்தீங்கன்னா பொது மருத்துவமனைக்கு வந்தா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்க வேண்டிய சூழல் இருக்கு. அப்ப அவங்களுக்கான தேவை அட்லீஸ்ட் ஒரு தேநீரோ ஒரு சின்ன ஒரு உணவோ நம்ம சாப்பிட வேண்டிய அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் அதுக்கான வசதி நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அதையும் நம்ம கண்டிப்பா பண்ண போறோம். அதிகமா மக்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க சார். குறிப்பா பெண்கள் மகளிர் சீரியல் விட அதிகமா சட்டசபை முக்கியம் தராங்க. அவங்க என்ன சொல்லி இதுதான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரோட மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்டா ஒரு சாதனையா நான் பாக்குறேன். ஏன்னா இளைஞர்கள் அரசியல் பக்கம் இழுத்திருக்காரு. பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இளைஞர்கள் எல்லாமே நம்ம தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரசியல இது எதுக்கு நமக்கு அரசியலுக்கு இதுக்கும் நம்ம நல்லவங்க எல்லாம் அரசியலுக்கு என்ன வேலை, இதெல்லாம் அரசியல் யாரு ஆட்சிக்கு வந்தாலும் என்ன எதுவுமே மாற போறதில்ல அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் அப்பாத்தி இருந்தது. முதல் முறையாக அரசியல் மீது நம்பிக்கையை இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்காரு. இது பாத்தீங்கன்னா இது பெரிய சாதனை. இது வரலாற்றில் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். இளைஞர்கள் அவங்க கொள்கை ரீதியாக அவங்களை தயார்படுத்த வேண்டியதா இருக்கு. அடுத்த தலைமுறைகளை படிக்க வைக்கணும். அடுத்த தலைமுறைகளை கொள்கை ரீதியாக அவங்களை தயார்படுத்தணும். வருங்கால தலைமுறைகளை அவங்கள தலைவர்களா உருவாக்கணும்னா கண்டிப்பா அந்த அரசியல் மயப்படுத்தணும். அதை அந்த தலைவர் செஞ்சிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா அந்த லைவ் டெலிகாஸ்ட் பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணிட்டு, ஏன்னா சட்டசபை நிகழ்வுகள் எப்படி இருக்கும் அதை பார்த்து நிறைய பேர் அரசியல் மீது ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா இன்ஃபார்ம்டு சிட்டிசன்ஸ் தான், அதாவது நம்ம தான் ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிறோம். தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு போதிய